ரஹ்மா அடிப்படை உதவி திட்டம் சாராவின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகையை செலவிடுவதில் பொறுமை காக்க வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக இந்திய சமுதாயத்தினர் அடுத்த மாதம் கொண்டாடவிருக்கும் தீபாவளிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க அத்தொகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அச்சங்கம் ஆலோசனை வழங்கியுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் 20 கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொருள்களின் விலையில் மாற்றம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சாராவின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகையை அவசரப்பட்டு பயன்படுத்தாமல் தீபாவளி காலகட்டத்தில் பயன்படுத்தலாம் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி NV சுபாராவ் தெரிவித்தார். தீபாவளி வருகின்றது. அதே காலகட்டத்தில் அக்டோபர் மாதம்தான் வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்பட இருக்கின்றது. இரண்டும் ஒரே காலகட்டத்தில் வருவதால் பொருட்களின் விலையை வியாபாரிகள் உயர்த்தக்கூடும். இந்த சாரா உதவித்தொகையை பயன்படுத்தாமல் அதுக்கு பிறகு நாம் பயன்படுத்தலாம் அல்லது அதுக்கு முன்பதாகவோ பயன்படுத்தி கொள்ளலாம். காரணம், வரவு செலவு திட்டம் அறிவித்த பிறகு எந்தெந்த பொருளுக்கு வரி அதிகப்படுத்தப்படுகின்றதோ என்பது நமக்கு தெரியாது. இதற்கிடையில் தீபாவளிக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருள்களை, குறிப்பாக சமையல் மற்றும் பலகாரங்கள் செய்வதற்கான பொருள்களை சாராவின் கீழ் இணைப்பதற்கு அரசாங்கத்திடம் பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கோரிக்கை விடுக்கவிருப்பதாக சுபாராவ் கூறினார். இது தீபாவளி கொண்டாடுபவர்களின் நிதி சுமையை குறைப்பதற்கு வாய்ப்பாக அமையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த பொருட்களின் பட்டியலை அரசாங்கத்துக்கு அனுப்பி இந்தெந்த பொருட்களுக்கு இவர்கள் இந்த சாரா உதவித்தொகையை பயன்படுத்த முடியுமா என்று நாம் யோசிக்கின்றோம். காரணம், இப்பொழுதே இந்த பலகாரத்துக்கான மாவு விலைகள்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் அந்த தொகையை அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சாரா உதவித்தொகை வழங்கினால் நிச்சயம் பல குடும்பங்களுக்கு, அது ஒரு குறிப்பாக B40 உள்ள குடும்பங்களுக்கு பணச்சுமை ஏற்படாது இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். மேலும் உதவித்தொகையின் வழி வாங்கப்படும் பொருள்கள் என்று மெத்தன போக்குடன் இருந்துவிடாமல் அவற்றின் விலையை ஒப்பிட்டு பார்த்து வாங்க வேண்டும் என்று சுபாராவ் அறிவுறுத்தினார். அது மட்டுமல்லாது அதிகமான விலையில் பொருள்களை விற்பனை செய்யும் கடைகள் அல்லது வியாபாரிகள் குறித்து அரசாங்கத்திடம் புகார் அளிக்க மக்கள் தயங்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். உள்நாட்டு வாணிப அமைச்சு இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த 7000 கடைகள் இருக்கின்றன, அந்த கடைகளுக்கு சென்று இந்த பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டு இருக்கின்றதா, குறைவாக இருக்கின்றதா என்று அவர்களும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். இந்த சாரா உதவித்தொகை மூலமாக பொருட்களை வாங்கினால் முன்பு எவ்வளவு விற்றார்களோ இப்பொழுது எவ்வளவு விற்றார்களோ என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். அப்படி அதிகமாக இருந்தால் தயவு செய்து பொருட்களை வாங்க வேண்டாம், வேறு கடைகளுக்கு செல்லுங்கள். அப்படி நீங்கள் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கினால் தயவு செய்து இந்த உள்நாட்டு வாணிப அமைச்சிடம் புகார் செய்யுங்கள். எனவே அந்த உதவித்தொகையை இவ்வாண்டு டிசம்பர் 31 வரை பயன்படுத்த கால அவகாசம் இருப்பதால் அதனை விரயம் செய்யாமல் நிதானமாக செயல்பட வேண்டும் என்று பிரணாமாவிற்கு வழங்கிய நேர்காணலின் வழி சுபாராவ் கேட்டுக்கொண்டார்.